அன்புடையீர் வணக்கம். இதயம் பேசுகிறது நீங்கள் நலம்பெறும் தொடரில் இன்று ஓர் மருந்தறிவோம். இன்று நாம் தெரிந்து கொள்ள இருக்கும் மருந்து பீட்டா பிளாக்கர். நான் முன்பு கூறிய ஆசை பீட்டாவில் ஃபஸ்ட்டு ஏ ஆஸ்பிரின் ஒரு ஆன்டிபிளேட்லெட், எஸ் ஸ்டாட்டின் அட்ரவாஸ்டாட்டின் குரூப், ஏஎஸ்ஏஐங்கிறது ஆஞ்சியோடென்சின் ஆர் ஏசி இன்ஹிபிட்டர். அதை நம்ம லாஸ்ட்டு இதில் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்கும்போது இறுதியாக இருக்கிற இந்த 4வது மருந்து பீட்டா பிளாக்கர். இப்போ பீட்டா பிளாக்கருக்கு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த பீட்டா பிளாக்கருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும். பீட்டா ரிசப்டாருங்கிறது இதயத்தினுடைய செல்லில் அந்த மயோசைட்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்ப்ரெஷன். அது ஒரு லாக் மாரி இருக்கும். இந்த கீ போல் இருக்கிறது அந்த ஹார்மோனல் இது. அது நம்ம கேட்டகாலமின் சொல்கிறது. இந்த அட்ரினல் ரிலேட்டட் டோப்பமின், டோபிட்டன் எல்லாமே அந்த ரிசப்டானுடைய கனெக்ஷனில் போய் ஃபிட் ஆச்சுன்னா அதை ஆக்டிவேட் பண்ணும். இந்த பீட்டா ரிசப்டார் இதயத்தில் இருக்கிறது இதய துடிப்பை துரிதப்படுத்துறதுக்கும் இதயத்தினுடைய இந்த ஃபோர்ஸ் ஆஃப் கன்ட்ராக்ஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்குது. அதனால தான் இந்த பீட்டா பிளாக்கருடைய டிஸ்ட்ரிபியூஷன் இதயத்தினுடைய மயோசைட்டில் நிறையா இருக்குது. இந்த பீட்டா பிளாக்கர் என்ன பண்ணுது, இதயத்தினுடைய இந்த பீட்டா செல்லை அந்த ரிசப்டாரை பிளாக் பண்ணுது. இந்த ரிசப்டார் பிளாக் பண்ணும்போது இதயத்தினுடைய டிமாண்ட் கம்மியாகும். ஸோ ஒரு இதயத்துக்கு சிரமங்கள் இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாகி சப்ளை கம்மியாக இருந்தால் தான் இதய வலியோ இல்லை மூச்சு திணறலோ படப்படப்போ அதிகமாகிடுது. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பர்டிகுலர் மருந்து யூஸ் பண்ணுறோம். பீட்டா பிளாக்கரில் ப்ரொப்பரனால் ஒரு ஓல்டு ட்ரக்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்த ஜெனரேஷனில் அட்டினலால், மெட்டோப்ரலால், தென் கார்பிடிலால், பிசோப்ரலால், நெபிவலால், இதுமாரி நிறைய ஜெனரேஷன் ஆஃப் பீட்டா பிளாக்கர்ஸ் இருக்குது. இந்த பீட்டா பிளாக் இந்த கார்டியோ செலக்டிவ் பீட்டா பிளாக்கரை தான் நம்ம ஹார்ட் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இட்ஸ் ஒன்லி ஆக்ட் ஆன் த ஹார்ட். சில பீட்டா பிளாக்கர் நான் செலக்டிவாக இருக்கும். இப்போ அட்டினலால் ஒரு நான் செலக்டிவான இது, ப்ரொப்பனலால் நான் செலக்டிவ். இதேமாரி பீட்டா பிளாக்கர் யூஸ் பண்ணும்போது அதனுடைய அன்டூ எஃபெக்ட்ஸ் என்ன, நுரையீரல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு ஒரு வீசிங்கெல்லாம் உண்டு பண்ணிவிடும். பீட்டா பிளாக்கரை யூஸ் பண்ணும்போது நம்ம செலக்டிவ் பீட்டா பிளாக்கர் யூஸ் பண்ணோம்னா இந்த இதயத்தினுடைய அந்த பீட்டா செல்லை இன்ஹிபிட் பண்ணி இதயத்தினுடைய சுமையை குறைக்குது. ஸோ அதனால் அந்த 4 மருந்துகளை இப்போ நான் சொல்லியிருக்க இந்த பீட்டா பிளாக்கர் நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது மெட்டோப்ரலால். ஒரு சிலருக்கு இந்த மெட்டோப்ரலால் காம்பினேஷன் கூட ரேமிபிரில் காம்பினேஷன் சேர்த்து கொடுப்போம். கார்டேஸ் மெட்டோன்னு ஒரு ப்ரிப்ரேஷன் இருக்குது. மெட்டோஃபியூஸ் ஆர்ன்னு நம்ம இப்போ ரெகுலராக எழுதுறது. இது டியூவல் பெனிஃபிட். இதயத்தினுடைய சுமையும் குறைக்குது, இதய துடிப்பையும் குறைக்குது. அப்போ இதயத்தினுடைய அந்த ரீமாடலிங்கை கம்மி பண்ணி இதயத்தினுடைய ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஒரு பக்கம் நம்ம இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், ரத்த கூட அடைப்பை தடுக்கணுங்கிறதுக்கு பிளட் தின்னர் ஸ்டாட்டின் கொடுக்குறோம். இன்னொரு பக்கம் இதயத்தினுடைய தசையை ஊட்டப்படுத்தி இதயத்தினுடைய பம்பிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பீட்டா பிளாக்கர் கொடுக்குறோம். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா பீட்டா பிளாக்கர் இதயத்தினுடைய டிமாண்டை குறைச்சி பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது. அதுதான் பீட்டா பிளாக்கர். பீட்டாவுடைய சைடு எஃபெக்ட் கொஞ்சம் இருக்குது. அதனால் நம்ம பீட்டா பிளாக்கர் வீஸ் இருக்கிறவங்களுக்கு செலக்டிவாக கொடுக்கணும். வீஸ் இருக்கிறவங்களுக்கு யூஸ்வலாக இந்த நெபிவலால் குரூப் ஆர் கார்பிடிலால் கொடுப்போம். இருக்கிற பீட்டா பிளாக் இப்போ கரண்ட்லி ரொம்பவும் சுப்பீரியர் பீட்டா பிளாக்கர் கார்பிடிலால் குரூப். நம்ம கார்பிடிலால் அது மினிமம் 3.25 மில்லிகிராம்லேருந்து அதிகபட்சம் 25 மில்லிகிராம் வரைக்கும் இருக்குது. இது ஒரு நாளைக்கு 2 வேளைக்கு கொடுக்கலாம். மெட்டோப்ரலால் எக்ஸ்டெண்டட் ரிலீஸாக இருந்ததுன்னா அந்த மெட்டோகான் ER, மெட்டோஃபியூஸ் XLலாம் இருக்குது. அது ஒன்ஸ் டே கொடுத்தா போதும். இந்த ERங்கிறது எக்ஸ்டெண்டட் ரிலீஸ். அடுத்த பீட்டா பிளாக்கர் இந்த நெபிவலால் குரூப் இல்லாமல் நம்ம ஸ்பெஷல் காம்பினேஷன் அட்டினலால் வித் ஆம்லோடிப்பின்லாம் கொடுப்போம். இது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு உபயோகமானது. பீட்டா பிளாக் இன் ஜென்ரல் யூஸ் பண்ணுறது ஒன்று கார்டியாக்குது, இன்னொன்று தைராய்டு ரிலேட்டட் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு ப்ரொப்பனலால் குரூப் கொடுப்போம். ஹை ஆக்டிவிட்டி ஆஃப் தைராய்டு இருந்ததுன்னா அந்த பதட்டத்தை குறைக்கிறதுக்கு ப்ரொப்பனலால். சின்ன வயசுக்காரங்களுக்கு கூட இந்த மைட்ரல் வால் ப்ரொலாப்ஸ் சிண்ட்ரோம்லாம் இருந்து படப்படப்பு அதிகமாச்சுன்னா இந்த ப்ரொப்பனலால் கொடுக்கலாம். அது இன்ட்ரால்ங்கிற ஒரு காமன் பிராண்ட் இருக்குது. இன்னொன்று ஆர்மினால்னு ஒன்று இருக்குது. இது 10 மில்லிகிராம், 20 மில்லிகிராம், 40 மில்லி அவைலபிள். பீட்டா பிளாக்கர் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த சந்திப்பில் நாம் அந்த 4 மருந்துகளை கலெக்டிவாக பார்க்கலாம். நன்றி.